ஆஸ்ட்ரோ. குகன் ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கு வணக்கம். ஓம் ஸ்ரீ ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய ச குரு சுக்ர சனிபேச்ச ராகவே கேதவே நமஹ. ஓம் சௌம் சரவண பவ. ஸ்ரீம் க்ரீம் க்ளீம் க்ளௌம் சௌம் நமஹ. தினம்தோறும் இன்றைய ராசி பலன்களை நீங்கள் தெரிந்து கொள்வதற்கு நம்முடைய குகன் ஆஸ்ட்ரோ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அனைவருக்கும் வணக்கம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மகிழ் நடத்து குகன் வேலே. ஓம் ஸ்ரீ ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய ச குரு சுக்ர சனிப்பெயர்ச்ச ராகவே கேத்தவே நமோ நமஹ. இன்றைய பஞ்சாங்கம் இன்று 17/2/2025 ஸ்ரீ குரோதி ஆண்டு மாசி மாதம் 5ஆம் நாள் திங்கட்கிழமை, உத்தராயணம். நல்ல நேரம் காலை 6:30 முதல் 7:30 வரை, மாலை 4:30 முதல் 5:30 வரை. கௌரி நல்ல நேரம் காலை 9:30 முதல் 10:30 வரை, இரவு 7:30 முதல் 8:30 வரை. ராகு காலம் காலை 7:30 முதல் 9 மணி வரை, யமகண்டம் 10:30 முதல் 12 மணி வரை, குளிகை மதியம் 1:30 முதல் 3 மணி வரை, சூலம் கிழக்கு, பரிகாரம் தகிர். சூரிய உதயம் காலை 6:33க்கு, கரணன் 9 முதல் 10:30 வரை. திதி இன்று அதிகாலை 1:59 வரை, சதுர்த்தி பின்பு பஞ்சமி. நட்சத்திரம் இன்று அதிகாலை 4:18 வரை, ஹஸ்தம் பின்பு சித்திரை. நாமயோகம் இன்று காலை 7:36 வரை, சூலம் பின்பு கண்டம். கரணம் இன்று அதிகாலை 1:59 வரை, பாலவம் பின்பு மாலை 3:03 வரை, கௌலவம் பின்பு தைத்துலம். அமிர்தாதி யோகம் இன்று அதிகாலை 4:18 வரை, அமிர்த யோகம் பின்பு சித்த யோகம். சந்திராஷ்டமமுடைய நட்சத்திரம் இன்று அதிகாலை 4:18 வரை, சதயம் பின்பு பூரட்டாதி. நேத்திரம் இன்று முழுவதும் 2 கண். ஜீவன் இன்று அதிகாலை 3:01 வரை, முழு வாழ்க்கை பின்பு உயிரற்றவை. இந்த நாள் எதற்கெல்லாம் சிறந்தது? சங்கீதம் பாடுவதற்கு நல்ல நாள், மருத்துவம் பார்க்க உகந்த நாள், சித்திரம் எழுதுவதற்கு நல்ல நாள், குதிரை வாங்க சிறந்த நாள். சந்திராஷ்டமமுடைய நட்சத்திரம் அதிகாலை 4:18 வரை, சதயம் பின்பு பூரட்டாதி. சந்திராஷ்டமமுடைய ராசி கும்பராசி. இன்றைய நாளுக்கான வழிபாடு: ஸ்ரீ துர்கையை வழிபட காரியங்களில் வெற்றி கிடைக்கும். விரதாதி விசேஷங்கள், சுப முகூர்த்த தினம். இன்றைய நாளுக்கான லக்ன நேரம் திருக்கணித பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் கொடுக்கப்படுகிறது. காலை 9:56 முதல் 11:40 வரை மேஷ லக்னம், 11:41 முதல் 1:43 வரை ரிஷப லக்னம், 1:44 முதல் 3:55 வரை மிதுன லக்னம், 3:56 முதல் 6:02 வரை கடக லக்னம், 6:03 முதல் 8:04 வரை சிம்ம லக்னம், 8:05 முதல் 10:05 வரை கன்னி லக்னம், 10:06 முதல் காலை 12:10 வரை துலாம் லக்னம், 12:11 முதல் காலை 2:21 வரை விருச்சக லக்னம், 2:22 முதல் 4:29 வரை தனுசு லக்னம், 4:30 முதல் காலை 6:23 வரை மகர லக்னம், 6:24 முதல் 8:10 வரை கும்ப லக்னம், காலை 8:11 முதல் 9:51 வரை மீன லக்னம். 12 ராசிக்காரர்களும் இன்றைய நாளுக்கான சுப கிரக ஓரைகள் பார்த்து செய்வது சிறப்பு. ஹோரைகள் அறிந்து செயல்படுபவரை எவராலும் ஜெயிக்க முடியாது என்பது சித்தர்களுடைய வாக்கு. திங்கட்கிழமை காலை 6 முதல் 7 மணி வரை ஸ்ரீ சந்திர பகவானுக்கான ஹோரை. அந்த நாளில் நீங்கள் இந்த நாளை ஆளக்கூடிய கிரகம் ஸ்ரீ சந்திர பகவானுக்கான காயத்ரி மந்திரத்தை பாராயணம் செய்வது விசேஷம். அதிலும் அதிகாலை பொழுதும் செய்யலாம். பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து தீபங்கள் ஏற்றி வழிபடலாம். ஓம் பத்மத்வஜாய வித்மகே ஹேமரூபாய தீமகி தன்னோ சோம பிரசோதயாத். மீண்டும் ஒரு முறை, ஓம் பத்மத்வஜாய வித்மகே ஹேமரூபாய தீமகி தன்னோ சோம பிரசோதயாத் என்று வழிபடுங்கள். திங்கட்கிழமை காலை 6 முதல் 7 மணி வரை 27 முறை இந்த காயத்ரி மந்திரத்தை வீட்டில் தூப தீபங்கள் காட்டி ஆராதனை செய்து பிறகு நீங்கள் 27 முறை உச்சரிக்க முழுமையாக ஸ்ரீ சந்திர பகவானுடைய அனுகிரகமானது சித்திக்கும். 12 ராசிக்காரர்களுக்கான இன்றைய நாளுக்கான கிரக ஓரைகள். திங்கட்கிழமை காலை 6 முதல் 7 மணி வரை ஸ்ரீ சந்திர பகவான் ஓரை, காலை 7 முதல் 8 மணி வரை ஸ்ரீ சனீஸ்வர பகவான் ஓரை, காலை 8 முதல் 9 மணி வரை ஸ்ரீ குரு பகவான் ஹோரை,
காலை 9 முதல் 10 மணி வரை ஸ்ரீ செவ்வாய் பகவான் ஹோரை. காலை 10 முதல் 11 மணி வரை ஸ்ரீ சூரிய பகவான் ஹோரை. 11 முதல் 12 மணி வரை ஸ்ரீ சுக்கிர பகவான் ஹோரை. 12 முதல் 1 மணி வரை ஸ்ரீ புதன் பகவான் ஹோரை. 1 முதல் 2 மணி வரை ஸ்ரீ சந்திர பகவான் ஹோரை. 2 முதல் 3 மணி வரை ஸ்ரீ சனீஸ்வர பகவான் ஹோரை. 3 முதல் 4 மணி வரை ஸ்ரீ குரு பகவான் ஹோரை. மாலை 4 முதல் 5 மணி வரை ஸ்ரீ செவ்வாய் பகவான் ஹோரை. மாலை 5 முதல் 6 மணி வரை ஸ்ரீ சூரிய பகவான் ஹோரை. இந்த நாள் எல்லா நலனும் வளமும் பெற பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். மேஷ ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். இன்று 17/2/2025 ஸ்ரீ குரோதி ஆண்டு மாசி மாதம் 5ஆம் நாள் திங்கட்கிழமை, உத்தராயணம். நவகிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் வேண்டி வழிபடுங்கள். உங்களுடைய ராசியையும் நட்சத்திரத்தினுடைய அதிபதியையும் ராசியினுடைய அதி தேவதையும் வழிபட உங்களுடைய ராசி பலப்படம், ஆரோக்கியமாகவே இருக்கும். ஆகவே இந்த ஸ்லோகத்தையும் மந்திரத்தையும் உச்சரித்து பாருங்கள். தினம்தோறும் செய்யுங்கள். நிச்சயம் உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய முன்னேற்றத்தை நீங்கள் பார்க்கலாம். மனதில் உங்களுக்கு இருக்கக்கூடிய சின்ன சின்ன விஷயங்களில் நம்பிக்கை உணர்வுங்கிறது அதிகமாகவே இருக்கும். எதை கொடுத்தாலும் எதை செய்தாலும் அதனை சரியாக முடிக்க முடியும் என்கிற நம்பிக்கை உணர்வு உங்களிடம் அதிகமாகவே வெளிப்படும். மேஷராசி அன்பர்களே, கடனால் அவதிப்பட்டு வந்தீர்களேயானால் அந்த கடன் தொல்லைகள் கொஞ்சம் குறையும். அதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. பெரும்பான்மையாக பார்க்கும் பொழுது உங்களுக்கு இந்த நாள் நல்ல நாள் தான். முன்பின் ஏற்ற இறக்கங்கள் இருந்தாலும் ஏதாவது ஒரு வகையில் இந்த நாளை சமாளித்து விடுவீர்கள். கவலை வேண்டாம். எதையும் கண்டு நீங்கள் பயப்படாதீர்கள். அச்சத்தை தவிர்ப்பது நல்லது. அச்ச உணர்வு இருந்தால் உங்களால் அடுத்த நிலைக்கு முன்னேற முடியாது. அங்கேயே ஒரு தடை ஏற்பட்டுவிடும். வியாபாரத்தின் தொடர்பாக அதை சார்ந்த விஷயங்கள் அதிகமாக தெரிந்திருக்க கூடும் உங்களுக்கு. ஆகவே அதனை எப்படி சாதகமாக செய்து கொள்ள வேண்டும் என்கிற எண்ணங்கள் வரும். அபிவிருத்திக்குண்டான நாள். வேலைகள்ல விறுவிறுப்பு இருக்கும். சுறுசுறுப்பாக செயல்படுவீர்கள். மற்றவர்களோடு ஒப்பிட்டு பார்த்து உங்களுடைய வேலைகளை நல்ல விதமாக நடத்த வேண்டும் என்கிற எண்ணங்கள் இருக்கும். சொத்துக்கள் விற்பது வாங்குவது சம்பந்தமான விஷயங்களில் அதிகமான லாபம் உண்டு. ஏஜென்ட்டுகளாக இருப்பவர்கள் அல்லது தரகர்களாக இருக்கக்கூடியவர்கள், பொருள் விற்பனை சார்ந்த துறைகளில் பணிபுரிபவர்கள், மார்க்கெட்டிங் துறையில் இருப்பவர்களுக்கு ஆரோக்கியமான ஒரு சில விஷயங்கள் நடக்கும். உங்களுடைய வேலைகள் தொடர்பாக சில நல்ல நல்ல விஷயங்கள், பல பிரச்சனைகள் தீர வழிவகை உண்டு. பணிவாக இருக்க வேண்டிய நாள். யாரையும் அலட்சியம் செய்யாதீர்கள். குடும்ப உறவில் மிக மிக கவனமாக இருக்க வேண்டும். மன ஒற்றுமை என்பது தேவை. ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சூரிய பகவான், செவ்வாய் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை தரும். செவ்வாய் பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சம்பந்தமான விஷயங்கள், அரசாங்கம் தொடர்புடைய செயல்கள் செய்தால் நல்லது. பணம் சார்ந்த விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையும், கல்வி தொடர்பான விஷயங்களுக்கு சந்திர பகவானுடைய ஓரையும் நன்மை தரும். தொழில் தொடர்பான முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவானுடைய ஓரைகள் உத்தமம். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் சிம்மம், தனுசு, மேஷம், மிதுனம், கும்பம். பகை ராசிகள் கன்னி, மகரம், கடகம். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். அஸ்வினி நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி கேத்து பகவான். தெய்வம் ஸ்ரீ மகா கணபதி. பிள்ளையார் வழிபாடு நல்லது. அரசமர விநாயகரையும் வழிபடலாம். மஞ்சள் பிள்ளையார் வைத்து வழிபடலாம். உங்களுக்கு பிடித்த இடங்களுக்கு சென்று வழிபடலாம். விநாயகர் அவ்வளவு எளிமையானவர். பிள்ளையாரை வழிபட உங்களுடைய கடந்த கால பிரச்சனைகள் தீரும். கடன் நிவர்த்தியாக்கும். உங்களிடம் வீண் வம்புக்கு சண்டைக்கு வருபவர்கள் கூட விலகி போகலாம். பரணி நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்கள்ல பிறந்தவங்களுக்கு அதிபதி சுக்கிர பகவான். தெய்வம் ஸ்ரீ மகாலட்சுமி தாயாரை வழிபடுங்கள். வேலையில் விறுவிறுப்பு இருக்கும். சுறுசுறுப்பாக காணப்படுவீர்கள். செய்யக்கூடிய தொழிலை மதிக்கக்கூடியவர்கள் நீங்கள். வியாபாரத்தினுடைய போக்கை நல்ல விதமாக கண்காணித்துக் கொண்டே வருவீர்கள். ஆற்றல் மிகுதியாகும். கார்த்திகை நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சூரிய பகவான். தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது.
கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் சிவசூரிய பகவானை வழிபடுவது அற்புதத்தை தரும். அதோடு முருகப்பெருமானையும் வழிபடுங்கள். இன்னல்கள் குறையும். கடந்த கால பிரச்சனைகள் தீர வழிவகை உண்டு. எதையும் லேசாக எடுத்துக் கொள்ளுங்கள். இந்த நாள் எல்லா நலனும் வளமும் பெற பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். ரிஷபராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ ரிஷபராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ சுக்கிர பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ மகாலட்சுமி தாகியே போற்றி. ஓம் ஸ்ரீ ரிஷபராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. இன்று 17/2/2025 ஸ்ரீ குரோதி ஆண்டு மாசி மாதம் 5ஆம் நாள் திங்கட்கிழமை, உத்தராயணம். இன்றைய நாள் உங்களுடைய செயல்கள் மிக சிறப்பாகவே நடக்கும். தைரியமாக இருங்கள். எதையும் விவாத போக்கின் மூலமாக மட்டுமே செய்ய நினைப்பீர்கள். வீண் பேச்சுக்கள் வராமல் இருக்க பிரார்த்தனை செய்யுங்கள். புதிய நபர்களுடைய ஒரு சில நல்ல அறிமுகங்கள் உண்டாகும். வளர்ச்சியை நோக்கி பயணிப்பீர்கள். வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். குடும்ப சூழ்நிலையை அனுசரித்து செல்வீர்கள். கணவன் மனைவிக்கிடையே புரிதலும் நல்ல அந்யுன்யம் இறக்கம் சந்தோஷமாக காணப்படுவீர்கள். வீட்டில் இருக்கக்கூடிய நபர்கள், வயதானவர்கள், பெற்றோர்களிடத்தில் தேவைகளுக்கு தகுந்தாற் போல் அவர்களுடைய ஆசைகளை பூர்த்தி செய்ய முடியும். தேவைகளை நிறைவேற்ற முடியும். இந்த நாள் உங்களுடைய செயல்களில், பேச்சுக்களில் சில அனுபவங்கள் வெளிப்படும். வெளியூர் மற்றும் வெளிநாடு செல்லக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படலாம். வியாபாரத்தினுடைய போக்கை புரிந்து கொள்வீர்கள். நுணுக்கமாக செயல்படுவீர்கள். ரிஷபராசி அன்பர்களே, போட்டிகள் அதிகமாகவே காணப்படலாம். வேலையில் இருக்கக்கூடிய நுணுக்கங்களை புரிந்து கொள்வீர்கள். தாமதங்கள் விலக்க அதிகமாக உழைக்க வேண்டும். அப்பொழுதுதான் உங்களுடைய செயல்கள் சிறப்பாகவே அமைந்திடும். போட்டி பொறாமைகள் அகலும். உங்களோட வியாபாரத்தில் இருப்பவர்கள் நல்ல துறைகளில் இருந்தாலும் உங்களுக்கு திருப்திகரமற்ற நிலையே இருக்கும். மாணவர்களுக்கு படிப்பு சார்ந்த விஷயங்களில் மற்றவர்களோடு ஏற்ற இறக்கமான சூழ்நிலைகள் இருக்கும். போட்டித் தேர்வுகளில் பங்கு பெற முயற்சி செய்வீர்கள். உடல்நலம் நன்றாகவே இருக்கும். ஆரோக்கியமாக இருப்பீர்கள். ராசிக்கான சுப கிரக ஓரைகள் படி செய்யும் பொழுது ஓரளவிற்கு வேலைகள் நடக்கக்கூடிய சூழல் ஏற்படலாம். வியாபாரத்தினுடைய போக்கை புரிந்து கொண்டால் லாபத்தை பெறலாம். இருந்தாலும் நல்ல நல்ல விஷயங்களை அறிந்து கொள்ளுங்கள். ராசிக்கான சுபகிரக ஓரைகள்: சந்திர பகவான், புதன் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அதிகமான நன்மையை தரும். குரு பகவான் மற்றும் சுக்கிர பகவானுடைய ஓரைகள் சுப நிகழ்ச்சிகளை ஆரம்பிப்பது அனுகூலத்தை கொடுக்கும். புதியதொரு வீடு, மனை, வாகனம், ஆடை அணிகலன்கள் வாங்குவதற்கு நீங்கள் சுக்கிர பகவானுடைய ஓரையை பயன்படுத்துவது நல்லது. ஆரோக்கியம் சம்பந்தமான விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையில் நீங்கள் மருந்து மாத்திரை சாப்பிட்டால் சீக்கிரமே நோய் குணம் அடையும். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் கன்னி, மகரம், மீனம், ரிஷபம், கடகம். பகை ராசிகள் சிம்மம், தனுசு, கும்பம். அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட நிறம் சந்தன நிறம். நட்சத்திர பலன்கள்: கார்த்திகை நட்சத்திரம் 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சூரிய பகவான். தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சாதகமான நாளாகும். எதிர்பட்ட வேலைகள் கைகூடும். மன நிம்மதியாகவும் புதிய வேலைகளை முன்னெடுத்து செய்ய போகிறீர்கள். நண்பர்கள் முகாந்திரமாக நல்லது நடக்கும். நிச்சயம் உங்களுக்கு இந்த நாள் அதிர்ஷ்டம் நிறைந்த நாளாகவே நீங்கள் பெறப்போகிறீர்கள். ரோகிணி நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி அம்பிகை உமாதேவி வழிபாடு செய்யலாம். மகா சக்தியை வழிபடுங்கள். நிச்சயம் நல்லது உண்டு. ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல அனுபவங்கள் ஏற்படும். ரோகிணி நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சந்திர பகவான். தெய்வம் ஸ்ரீ மகாசக்தி அம்பிகை வழிபாடு நல்லது. திங்கட்கிழமை தினமாக இருப்பதால் இந்த நாளை ஆளக்கூடிய கிரகம் சந்திர பகவானே. ஆகவே அம்மன் வழிபாடு செய்து பாருங்கள். பிறை சூடி சக்தியை வழிபடுவது உங்களுக்கு மிக மிக நல்லது. ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல அனுபவங்கள் வெளிப்படும். எதையும் தைரியமாக செய்து முடிப்பீர்கள். நன்மைகள் விளையும் நாள். மிருகசிரீஷ நட்சத்திரம் 1, 2ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி செவ்வாய் பகவான். தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமானை வழிபடுங்கள். மிருகசிரீஷ நட்சத்திரக்காரர்களை நுணுக்கங்களை புரிந்து கொள்வீர்கள்.
போட்டிகள் அதிகமாக இருக்கும். சமாளிக்கக்கூடிய சூழலில் நீங்கள் இருப்பீர்கள். வெளியூர் பயணங்கள் சென்று வருவீர்கள். இந்த நாள் அதிர்ஷ்டம் ஆனந்தம் நிறைந்த நாளாக அமைந்திட எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். மிதுன ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ மிதுன ராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ புதன் பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ மகாவிஷ்ணவே போற்றி. ஓம் ஸ்ரீ மிதுன ராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. இன்று 17/2/2025 ஸ்ரீ குரோதி ஆண்டு மாசி மாதம் 5ஆம் நாள் திங்கட்கிழமை, உத்தராயணம். உங்களுடைய ராசியினுடைய கிரகத்தை வைத்து பார்க்கும் பொழுது எந்த ஒரு செயல்களிலும் சரி, பிறரிடத்தில் கேட்டு செய்யுங்கள். மனதில் பட்டதை அப்படியே செய்ய வேண்டாம். அவை சில நேரம் உங்களுக்கு தீங்காக கூட வந்துவிடும். வேகம் என்பது சில வேலைகளில் தான் இருக்க வேண்டும். எல்லா வேலைகளிலும் வேகத்தை காட்டாதீர்கள். உணவு சார்ந்த விஷயங்களில் முக்கியமாக கண்ணோட்டம் தேவை. வெளியிடங்களுக்கு சென்று சாப்பிடுவதை தவிர்த்து விடுங்கள். நல்ல சுத்தமான உணவினை எடுத்துக்கொள்ள வேண்டும். நல்ல ஆகாரம் தேவை. எண்ணத்தில் தெளிவு என்பது இருக்காது. இந்த நாள் பல குழப்பங்கள் இருக்கும். மிதுனராசி அன்பர்களே, கிரக அமைப்பு எப்படி இருக்கிறது, அதற்கேற்ற பலன்கள் தான் உங்களுக்கு சொல்லப்படுகிறது. இதனை முழுமையாக கேட்டு நீங்கள் செய்தாலே போதுமானது. புதியதொரு முடிவுகள் இன்றைய நாள் எடுப்பதற்கு உகந்தது அல்ல. எவ்வளவுதான் நீங்கள் முட்டி மோதினாலும் சரி, சில வேலைகள் காலதாமதமாகத்தான் இருக்கும். ஒரு சில நேரத்தை நீங்கள் நிர்ணயித்து செய்தாலும் கூட அதற்குள் வேலைகள் நடக்காது. தேவையில்லாமல் இழுபறியாகவே இருக்கும். உங்களுக்கே ஒரு குழப்பம் வந்துவிடும். மிகவுமே நல்ல தெரிந்த வேலையாக இருந்தாலும் சரி, அந்த வேலையில் சில இடர்பாடுகளை சந்திப்பீர்கள். பேச்சுக்களில் கவனமாக இருக்க வேண்டும். குடும்பத்தில் இருப்பவர்களிடத்தில் விட்டுக் கொடுத்து செல்லுங்கள். வீண் பேச்சுக்கள், வாக்குவாதங்கள் கூடாது. வெளியே வேலைக்கு செல்பவர்கள் வண்டி வாகன பயண நேரங்கள்ல ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். எல்லாம் தெரியும் என்று காலை வைக்காதீர்கள். அது உங்களுக்கு சில நேரம் விபரீதத்தை ஏற்படுத்திவிடும். வேலை செய்யக்கூடிய இடத்திலுமே சரி, தலைமை அதிகாரிகள், பெரிய பெரிய உத்தியோகஸ்தர்கள், அரசு அதிகாரிகளிடத்தில் பணிவாக பேச வேண்டும். மற்றவர்கள் கோபப்படும்படியாக நடந்து கொள்ளாதீர்கள். வியாபாரத்தினுடைய போக்கை கூர்மையாக கவனிக்க வேண்டும். சில நேரம் முதலீடு செய்து அந்த பணம் உங்களுக்கு வராமல் கூட போகும். அதிக அளவு ஆசைப்படாதீர்கள். எதிர்பார்ப்புகள் கூடாது. வருங்கால வாழ்க்கை பற்றிய எண்ணங்கள் அதிகமாகவே இருக்கும். கணவன் மனைவி இருவருமே சுமூகமான ஒரு நிலையில் இருங்கள். வீட்டில் சின்ன சின்ன பிரச்சனைகள் வரலாம். நீங்கள் எது செய்தாலும் அது குற்றமாகவே இருக்கும், குறையாக இருக்கும். குற்றமே இல்லை என்றாலும் அதை குறையாக எடுத்துக்கொள்வார்கள் மற்றவர்கள். ஆக பிறர் மனம் புண்படும்படியாக பேசாதீர்கள். 1008 குழப்பங்கள் இருந்தாலும் சரி, மனதை அமைதிப்படுத்துவதற்கான வழியை பாருங்கள். தியானம் செய்யலாம், யோகாசனம் செய்யலாம். தண்ணீர் அதிகமாக குடிக்க வேண்டும். இரவு நேரத்தில் பால் சார்ந்த உணவுப் பொருட்களை சாப்பிடுவது நல்லது. பால் சாதம் சாப்பிடலாம், பால் குடிக்கலாம். இப்படி செய்வதால் சந்திர பகவானால் ஏற்படக்கூடிய தாக்கங்கள் சின்ன சின்ன வகையில் நீங்கும். மாணவர்களுக்கு படிப்பின் மீதான ஒரு ஆர்வமற்ற நிலை இருக்கும். படிப்பென்றாலே கசக்கும். நன்றாக படிக்கக்கூடியவர்கள் கூட மனதில் பதியாது. ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலையை அனுபவிக்க வேண்டிய நிலை ஏற்படும். பள்ளிக்கு செல்பவர்கள் ஸ்கூல் தொடர்பான விஷயங்களில் மிகவுமே கவனமாக பொறுப்போடு இருக்க வேண்டும். உள்ளதை உள்ளபடியாக நட்பு வட்டாரங்களில் பேச வேண்டும். அதிகமாக பேசுவதோ அல்லது அபரிமிதமாக பேசுவதோ கூடாது. தேவைக்கு கேள்விகள் கேட்டால் அதற்கு பதில் சொல்லலாமே தவிர நீங்களாக சென்று யாருக்கும் யோசனைகளையோ பேச்சுக்களையோ வைத்துக் கொள்ளாதீர்கள். எதை பற்றியும் விவாதிக்காதீர்கள். அது ரொம்பவே முக்கியம். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சந்திர பகவான், புதன் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் அதிகமான நன்மையை தரும். புதியதொரு முயற்சிகள், கல்வி, தொழில், உத்தியோகம் பார்ப்பது, வீடு மனை வாங்குவது, இது போன்ற விஷயங்களுக்கு புதன் பகவானுடைய ஓரைதான் சிறந்தது. சுப நிகழ்ச்சிகளை குரு பகவான் மற்றும் சுக்கிர பகவானுடைய ஓரையில் ஆரம்பிப்பது அல்லது செய்வதன் மூலம் வேலைகள் நல்லபடியாக நடக்கும். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் துலாம், கும்பம், மேஷம், சிம்மம், மிதுனம். பகை ராசிகள் விருச்சகம், மகரம், மீனம். அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள்: மிருகசீரிஷ நட்சத்திரம் 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி செவ்வாய் பகவான். தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய வழிபாடு நல்லது. பொறுமையாக இருங்கள். திங்கட்கிழமை தினம் முருகப்பெருமானுடைய கோவிலுக்கு சென்று 6 தீபங்கள் ஏற்றி வழிபடலாம். கோவிலில் தியானம் செய்வது
அமைதியாக இருப்பது, இயலாதவர்களுக்கு உதவி செய்வது நல்லது. கோவிலை பராமரிப்பதற்கான சில தொகைகளை கொடுக்கலாம். தெய்வ வழிபாடு செய்யும் பொழுது சில பிரச்சனைகள், தாக்கங்கள் தீரும். வேல்மாறல் படியுங்கள். திருவாதிரை நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்கள்ல பிறந்தவங்களுக்கு அதிபதி ராகு பகவான். தெய்வம் ஸ்ரீ அம்பிகை வழிபாடு, ஸ்ரீ துர்க்கையம்மனை வழிபடலாம். காளி தெய்வத்தை வணங்கலாம். பிறரிடத்தில் விட்டு கொடுத்து செல்லுங்கள். யாரிடத்திலும் காட்டம் வேண்டாம். உணர்ச்சி வசப்படாதீர்கள். கோபத்தை கட்டுப்படுத்திக் கொள்ளுங்கள். அதுதான் இந்த நாள் நல்லது. புனர்பூசம் நட்சத்திரம் 1, 2, 3 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி குரு பகவான். தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி பகவான் வழிபாடு நல்லது. நல்ல எண்ணங்கள் அதிகரிக்கும். மேன்மை நிறைந்த நாளாகவே அமையும். வருங்காலம் சார்ந்த விஷயங்களை பற்றிய எண்ணங்கள் மிகுதியாகும். இந்த நாள் எல்லா நலனும் வளமும் பெற பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். கடகராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருக பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ கடகராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ சந்திர பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ அம்பிகையே போற்றி. ஓம் ஸ்ரீ கடகராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. இன்று 17/2/2025 ஸ்ரீ குரோதி ஆண்டு மாசி மாதம் 5ஆம் நாள் திங்கட்கிழமை, உத்தராயணம். ஸ்ரீ சந்திர பகவானுக்கான ஹோரைகளில் பூஜைகள், வழிபாடுகள் செய்யலாம். காயத்ரி மந்திரத்தை சொல்வது நல்லது. இந்த நாளை ஆளக்கூடிய கிரகம் சந்திர பகவான். உங்களுடைய ராசி அதிபதியும் அவரே. ஆக சிவபெருமானையும் அம்பிகையையும் வழிபடுங்கள். பிறை சூடிய சக்தி வழிபாடு ரொம்பவே நல்லது. அம்பாள் தன்னுடைய சிரசில் பிறையை வைத்திருப்பார்கள். காமாட்சி அம்பிகையை சொல்லலாம். அதே போல பிறை சூடிய சிவபெருமானுடைய அனுகிரகம் வேண்டியும் வழிபடுவதற்கு உகந்த நாள். உங்கள் ஜாதகத்தில் சந்திர பகவானால் சில தோஷங்கள் இருந்தால் அவை காணாமல் போகும். வேலை உத்தியோகத்திற்காக வெளியூர் செல்பவர்களுக்கு நல்ல அனுபவங்கள் உண்டாகும். புது விஷயங்களை புரிந்து கொள்வீர்கள். பிறர் சொல்லிக் கொடுக்க முடியாத வேலைகளை கூட நீங்கள் கற்றுக்கொள்வீர்கள். அதற்கு இந்த அனுபவங்கள் உங்களுக்கு உதவியாக இருக்கும். பண வரவு இருக்கும், ஆனால் அதற்கேற்றபடி செலவுகளும் வரும். ஒரு பக்கம் வருமானத்தையும் ஒரு பக்கம் செலவையும் நீங்கள் சமாளிப்பது மிக மிக கடினமாக உணர்வீர்கள். கடகராசி அன்பர்களே, எண்ணத்தில் குழப்பங்கள் இருந்து கொண்டே இருக்கும். ராசியினுடைய லாபஸ்தானத்தில் தான் உங்களுடைய அதிபதி சந்திர பகவான் இருக்கிறார். அவருடைய நகர்வானது மெல்ல மெல்ல 12வது வீட்டை நோக்கி வருகிறது. ஆக சில நேரம் அதனுடைய தாக்கமும் இருக்கும். கடகராசி அன்பர்களுக்கு என்ன அலைகள் சீராக இருக்காது, அலைபாய்ந்து கொண்டே இருக்கும். ஒரு சில நல்ல முடிவுகள் எடுக்க முடியாமல் தவிப்பீர்கள். ஒரு சிலருக்கு பணம் சார்பாக இருக்கக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகள் தீர்ந்துவிடும். கவலை வேண்டாம். கடன் பட்டார் நெஞ்சம் போல் கலங்கினானாம் இலங்கை வேந்தன். ஆக கடன் தீர இந்த நாள் வழிபாடு செய்யுங்கள். வருகிற செவ்வாய்க்கிழமை சஷ்டி திதியாக வருவதால் அந்த நாள் முருகப்பெருமானுடைய வழிபாடுக்கு உகந்த நாள். உங்களுடைய கடன் பிரச்சனைகள் தீர முழுமையாக இறைவனை நம்புங்கள். பிரார்த்தனை செய்யுங்கள். புதியதொரு வீடு வாங்க வேண்டும், நிலம் வாங்க வேண்டும் என்கிற ஆசைகள் அதிகமாகவே இருக்கும். பிள்ளைகளுடைய எதிர்கால தேவைக்காக, உங்களுடைய வருங்கால விஷயத்திற்காக சில முதலீடுகளை மேற்கொள்வீர்கள். பணத்தை சீராக வைத்துக் கொள்ளுங்கள். வரக்கூடிய செலவுகளை சமாளிக்க உதவும். மாணவர்களுக்கு படிப்பின் மீதாக இருக்கக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்படலாம். உடல் நலம் சார்ந்த விஷயங்களில் கவனமாகவே இருங்கள். உணவின் மீதான கட்டுப்பாடு என்பது தேவை. அலட்சியம் வேண்டாம். முயற்சிகள் அதிகரிக்கும் நாள். இறை வழிபாட்டினுடைய நிலையை புரிந்து கொள்ள முற்படுவீர்கள். எடுத்தோம் கவிழ்த்தோம் என்று எந்த வேலைகளிலும் செய்யாதீர்கள். ஒரு முறைக்கு பல முறையாவது சிந்தித்து செய்வதே நல்லது. இந்த நாள் மதிமமான பலன்கள் இருக்கும். பெரிய அளவில் ஆஹா ஓஹோ என்று சொல்லிவிட முடியாது. ஆக நீங்கள் இருக்கக்கூடிய குணத்தை அப்படியே வைத்துக் கொள்ளுங்கள். சூழ்நிலைகளை சமாளிக்க சில பக்குவங்கள் பிறக்கும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சந்திர பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் மிகுந்த அனுகூலத்தை தரும். கல்வி படிக்கக்கூடியவர்கள், வேலை செய்யக்கூடியவர்கள், பூமி சம்பந்தமான காரியங்களுக்காக செல்பவர்கள், வாகனம் தொடர்புடைய முயற்சிகள் எல்லாவற்றிற்குமே சுக்கிர பகவானுடைய ஓரையை பயன்படுத்தலாம். அதிகமான நன்மைகள் உண்டு. சுப நிகழ்ச்சிகளுக்கு குரு பகவானுடைய ஓரை நன்மையை தரும். நட்பு பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் விருச்சகம், மீனம், ரிஷபம், கடகம், கன்னி. பகை ராசிகள் துலாம், தனுசு, கும்பம், மேஷம். அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 1. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம். புனர்பூசம் நட்சத்திரம் 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி குரு பகவான். தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி பகவான் வழிபாடு நல்லது. நல்ல நல்ல அனுபவங்கள் ஏற்படலாம். அனுபவத்தை கொண்டு அடுத்த நிலைக்கு அமைதியாக இருப்பீர்கள். ஒரு சில நேரம் விரயங்கள் அதிகரிக்கலாம். பணங்கள்
தேவைக்கு ஏற்றாற்போல் சேகரித்து வைத்துக் கொள்ளுங்கள். பூசம் நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சனீஸ்வர பகவான். தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. பணம் சார்ந்த பிரச்சனைகள் தீரும். பழைய நிலையில் இருந்த சங்கடங்கள் அகலும். வார்த்தைக்கு தனி மதிப்போ மரியாதையோ உண்டு. பழைய பிரச்சனைகள் தீரும். வழக்குகள் நீங்கிவிடும். தீர்வுகள் கிடைக்கும். எதிர்பார்த்த வேலைகள் உங்களுக்கு சிறப்பாகவே நடக்கும். வீடு, மனை, வண்டி, வாகனம் வாங்கக்கூடிய யோகம் கிடைக்கும். ஆயில்யம் நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு தெய்வம் ஸ்ரீ புதன் பகவானை வணங்குங்கள். அதே போல பெருமாள் வழிபாடு இந்த நாள் நல்லது. திங்கட்கிழமை தினம் ஸ்ரீமன் மகாவிஷ்ணுவையும் தாயாரையும் வணங்கி வருவது அவ்வளவு அற்புதத்தை தரும். ஆயில்யம் நட்சத்திரத்தின் அதிபதி புதன் பகவானே. தெளிவுகள் பிறக்கும். சிந்தனைகள் நன்றாக இருக்கும். முயற்சிகள் கைகூடும். மேம்பட்ட நிலையில் உயர்வீர்கள். இந்த நாள் எல்லா நலனும் வளமும் பெற பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராமஜெயம். சிம்ம ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாளுக்கான பலனை நீங்கள் அறிந்து கொள்ளலாம். நவ கிரகங்களினுடைய நல்ல ஆசையையும் எல்லாம் அல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருக பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். இன்று 17/2/2025 ஸ்ரீ குரோதி ஆண்டு மாசி மாதம் 5ஆம் நாள் திங்கட்கிழமை, உத்தராயணம். கிரகங்களினுடைய போக்கு எப்படி இருக்கிறது அதை பொறுத்துதான் உங்களுக்கு இந்த நாள் பலன்களை கிடைக்கும். நீங்கள் எதையும் யோசித்தாலும் சரி, யோசிக்கவில்லை என்றாலும் சரி, செய்தாலும் சரி, செய்யவில்லை என்றாலும் சரி, கிரகங்களினுடைய கோட்பாடு கட்டளைக்கு உட்பட்டுதான் உங்களுடைய வாழ்க்கையே இருக்கிறது. ஆக நவ கிரகங்களை தினம்தோறும் வழிபடுவதோடு அந்தந்த நாளுக்கான கிரகங்களை வழிபட முயற்சி செய்யுங்கள். தினம்தோறும் இன்றைய பஞ்சாங்கத்தில் கிரக அந்த நாளுக்கான கிழமைக்கான கிரகங்களுடைய காயத்ரி மந்திரம் சொல்லப்படுகிறது. அதை மனதார 27 முறை சொல்லிவிட்டு நீங்கள் வேலைக்கு செல்லுங்கள். நிச்சயம் உங்களுக்கு லாபத்தோடு சுபத்தோடு வீட்டுக்கு வருவீர்கள். இந்த நாள் உங்களுடைய ராசி அதிபதியான புதன் பகவான் 3ஆம் வீட்டில் துலாம் ராசியில் இருக்கிறார். இந்த நாள் லாபத்தோடு ஒவ்வொரு விஷயங்களையும் செய்ய போகிறீர்கள். தன லாபம் அதிகரிக்கும் நாள். தெரியாததையும் தெரிந்து கொள்ள முற்படுவீர்கள். நுணுக்கமான விஷயங்களினால் வருமானம் பெருக்கும், லாபம் அதிகரிக்கும். இறை வழிபாடு உங்களை நல்ல நிலைக்கு கொண்டு வரும். சிம்மராசி அன்பர்களே, பயன்படுத்தக்கூடிய சில வாகனங்களை மாற்ற வேண்டும் என்கிற எண்ணங்கள் உதிக்கலாம். பழைய வண்டியை மாற்றி புதிதாக வாங்கக்கூடிய யோசனை வரும். அதுவும் அந்த கிரகங்களினுடைய செயல்பாடுகளை. பணத்தை அதிகமாக சேமிக்க வேண்டும் என்கிற ஆசை இருக்கும். வருமானத்தை அதிகப்படுத்த முயற்சி நடக்கும். இறைவனுடைய அனுகிரகத்தினால் உங்களுடைய வேலைகளை தொடங்குங்கள். நிச்சயம் நன்மையாகவே இருக்கும். வீட்டில் இருக்கக்கூடிய பிள்ளைகளுடைய செயல்பாடுகளை அறிந்து உணர்ந்து செய்வீர்கள். ஆரோக்கியத்திற்கு மட்டும் முக்கியத்துவம் கொடுங்கள். உங்களுடைய 6ஆம் வீட்டு அதிபதி 7ஆம் இடத்தில் இருக்கிறார். ருண ரோக சத்ரு ஸ்தானத்தினுடைய அதிபதியான சனீஸ்வர பகவான் வக்ர நிலையில் 7ஆம் வீட்டிலும் 6க்கும் 7க்கும் அதிபதியானவர். உங்கள் துணைவருடைய வழியிலும் ஆரோக்கியத்தை பத்திரப்படுத்திக் கொள்ளுங்கள். திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலை என்று காலையில் வேலை தொடங்குவதற்கு முன்னர் 12 முறையும், அதே போல மாலை நேரம் சாயரட்சையில் 12 முறை நீங்கள் இந்த திருமந்திரத்தை சொல்லி உச்சரித்து பிறகு வேலையை கவனிப்பதால் உங்களுக்கு இருக்கக்கூடிய இடர்கள், சில பிரச்சனைகள், மறைமுகமான எதிரிகள், தொல்லைகள், தோஷங்கள் நீங்கும். ஆரோக்கியத்தில் இருக்கக்கூடிய குறைபாடுகள் அகல முருகப்பெருமானை வழிபடுங்கள். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு வேலை தொடர்பாக சில பொருட்கள் வந்து சேரும். உங்களை பெருமிதமாக கொண்டாடுவார்கள். உங்களுக்கு புகழாரம் சூட்டக்கூடும். உங்களுடைய வேலையில் இருக்கக்கூடிய தன்மைகளை மிக அழகாக புரிந்து கொண்டு செய்வதால் நல்ல பேரும் புகழும் உங்களுக்கு தொழில் ரீதியாக கிடைக்கலாம். வியாபாரத்தில் இருப்பவர்களுக்கு கிடைக்கும். வேலைக்கு செல்பவர்களுக்கு, பெண்களுக்கும் இது சார்புடையது. அதே போல மாணவ மாணவிகள் படிப்பில் மிக மிக கவனமாக இருப்பீர்கள். நன்றாக படித்து இந்த சமூகத்தில் நல்ல நிலைக்கு வர வேண்டும் என்கிற ஆசை உங்களிடம் அதிகம் வெளிப்படும். விருப்பத்தோடு வேலைகளை கவனிப்பீர்கள். சாதாரணமாக இல்லாமல் ஒவ்வொரு காரியத்தினுடைய போக்கையும் புரிந்து கொண்டு செய்யும் பொழுது நிச்சயம் உங்களுக்கு நல்ல பலன் உண்டு. சிம்மராசி அன்பர்களுக்கு இந்த நாள் மிக மிக நல்ல நாள். பணம் ஒரு பக்கம் வந்தாலும் செலவுகளும் இருக்கும். அதை நீங்கள் சமாளித்துக் கொள்வது உங்கள் கையில் தான் இருக்கிறது. உன் வாழ்க்கை உன் கையில் என்பது போல சில சூழ்நிலைகளை அறிந்து புரிந்து சிக்கனமாக இருக்க பழகி கொண்டாலே போதும். மற்றபடி வேறு எதுவும் இருக்காது. ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சூரிய பகவான், சந்திர பகவான், குரு பகவான்,
இந்த கிரகங்களினுடைய ஓரைகள் நேரத்தில் நீங்கள் சில வேலைகளை கவனிக்கும் பொழுது நிச்சயம் அவை நல்லதாகத்தான் நடக்கும். சிம்மராசி அன்பர்களே, அதிலும் குறிப்பாக செவ்வாய் பகவானுடைய ஓரையிலும் சரி, சொத்து சம்பந்தமான விஷயங்கள்ல நல்ல முடிவுகள்லாம் நீங்க தாராளமா எடுக்கலாம். அரசு சம்பந்தமான விஷயங்களுக்கு சூரிய பகவானுடைய ஓரை எப்பொழுதுமே உங்களுக்கு சிறப்பை தரும். அந்த சூரிய பகவான் தான் உங்களுடைய ராசி அதிபதியாகவே இருக்கிறார். ராசிக்குண்டான நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் தனுசு, மேஷம், மிதுனம், சிம்மம், துலாம். பகை ராசிகள் மகரம், ரிஷபம், மீனம், விருச்சகம். அதிர்ஷ்ட திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 5, அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறம். நட்சத்திர பலன் மகம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி கேத்து பகவான், தெய்வம் ஸ்ரீ மகா கணபதி. பிள்ளையார் வழிபாடு நல்லது, லாபகரமான நாளாக இருக்கும். தேவைக்கு ஏற்றாற்போல் பணம் கிடைக்கும். அந்த பணத்தை வைத்து முக்கியமான விஷயங்களில் ஈடுபடுவீர்கள். பூரம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சுக்கிர பகவான், தெய்வம் ஸ்ரீ மகாலட்சுமி. பெருந்தேவி தாயாருடைய வழிபாடு நல்லது. சேமிப்பு அதிகரிக்கும். பணத்தை எல்லா நிலைகளிலும், வங்கி கணக்கிலும் சரி, வீட்டிலும் சரி, பொன் பொருள் ஆபரணங்கள் வாங்குவது இது சார்ந்த விஷயங்களில் முதலீடு செய்வீர்கள். குழந்தைகளுடைய வளர்ச்சி சார்ந்த எண்ணங்கள் அதிகரிக்கும். உத்திரம் நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறந்தவர்கள் மட்டும் சூரிய பகவானை வழிபடுவதோடு இந்த நாள் கவனமாகவும் இருக்க வேண்டும். ஆரோக்கியத்திற்கு முக்கியத்துவம் கொடுங்கள். உடல் நலம், மனநலம் சார்ந்த பிரச்சனைகள் தீர இறை வழிபாடே மிகச் சிறந்த ஒன்று. வேலையின் தொடர்பாக உங்களுக்கு நல்ல உயர்வு பிறக்கும். நன்மைகள் பிறக்கும். குழந்தைகளுடைய குணத்தை புரிந்து கொண்டு செய்வீர்கள். இந்த நாள் எல்லா நலனும் வளமும் பெற பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் அகிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராமஜெயம். கன்னிராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசையும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப் பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ கன்னிராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ புதன் பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ மகாவிஷ்ணவே போற்றி. ஓம் ஸ்ரீ கன்னிராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. இன்று 17/2/2025 ஸ்ரீ குரோதி ஆண்டு மாசி மாதம் 5ஆம் நாள் திங்கட்கிழமை, உத்தராயணம். கோச்சார அமைப்பை வைத்து இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்க போகிறது என்பதை நீங்கள் அறியலாம். மாணவர்களுக்கு உயர்கல்வி தொடர்பான விஷயங்களுக்கு சில உதவிகள் கிடைக்கும். இன்றைய நாள் தொடங்கக்கூடிய பொழுது சந்தோஷத்தை கொடுக்கும் மிகவும் நல்ல நாள் கன்னிராசி அன்பர்களுக்கு. எதை செய்தாலும் விருத்தி ஏற்படும். கடன் பிரச்சனையிலிருந்து வெளிவருவதற்கான வழி கிடைக்கும். பணத்தை ஏதாவது ஒரு விஷயத்தில் முதலீடுகள் செய்ய போகிறீர்கள் என்கிற எண்ணங்கள் மனதில் இருந்தாலும் பிறரோடு கலந்து ஆலோசிப்பது நல்லது. இன்றைய நடைமுறைக்கு ஏற்றாற்போல் எதை செய்தால் லாபம் கிடைக்கும், எப்படி செய்வது, எவரை வைத்து செய்வது என்கிற எண்ணங்கள் மனதில் இருந்து கொண்டே இருக்கும் கன்னிராசி அன்பர்களுக்கு. வியாபாரத்தில் இருப்பவர்கள் பணத்தை அதிகமாக ஈர்க்க முற்படுவீர்கள். நன்றாக சம்பாதிக்க வேண்டும் என்கிற ஆசை ஒரு பக்கம், அந்த சம்பாதித்த பணத்தை சேர்க்க வேண்டும் என்கிற எண்ணங்கள் மறுபக்கம். இப்படி எப்பொழுதும் உங்களுடைய நோக்கம் என்பது பணத்தை பற்றி தான் அதிகமாக மனதில் இருக்கும். கையில் பண குறைபாடு ஏற்படும் பொழுது மனதில் கஷ்டமாக உணர்வீர்கள். அப்படிப்பட்ட நிலை என்பது இன்றைய நாள் இருக்காது. மனதில் இருந்த கவலைகள், சில கஷ்டங்கள், சில பிரச்சனைகள் எல்லாம் விலகிடும். உற்சாகமாக உங்களுடைய செயல்களில் வேகம் அதிகமாக இருக்கும். மனசுக்கு பிடிச்ச மாதிரியான நல்ல விஷயங்கள் இந்த நாள் நடக்கும். மகிழ்ச்சி தரக்கூடிய செய்திகள், இதனால குடும்பத்தில் ஆனந்தமும் மகிழ்ச்சியும் கொண்டாட்டமும் நிறைந்தே இருக்கும். அரசாங்கத்தினுடைய சின்ன சின்ன உதவிகள் கூட உங்களுக்கு கிடைக்கும். அதற்கு சாதகமான சூழ்நிலை உண்டு. இறை ஞானம், இறை பக்தி அதிகரிக்கும் கன்னிராசி அன்பர்களுக்கு. கோவிலுக்கு சென்று வாருங்கள். கோவிலுக்கு செல்லும் பொழுது மன கஷ்டம் இல்லாதபடி பார்த்துக் கொள்வது நல்லது. மனக்குறையோடு கவலையோடு கோவிலுக்கு செல்லாதீர்கள். இறைவனிடத்தில் உங்களை முழுமையாக அர்ப்பணிக்கும் விதமாகத்தான் உங்களுடைய செயல்கள் இருக்க வேண்டும். கோவிலில் அழுவதோ அல்லது மன சங்கடப்படுவதோ கூடாது. எப்பொழுதும் மனதை அமைதிப்படுத்திக் கொள்ள தியானம் செய்வது உங்களுடைய ராசிக்கு நல்லது. உங்களுடைய வாழ்நாள் முழுவதும் மகிழ்ச்சியாக இருக்க யோகாசன பயிற்சி, மூச்சு பயிற்சி, தியானங்களில் சேரும் பொழுது நீங்கள் மனம் அமைதி உண்டாகும், மனசாந்தி இருக்கும், புத்தி கூர்மை வெளிப்படும், உங்களுடைய வாழ்க்கை நிலை சீராக இருக்கும். இந்த சம்சார சாகரத்தை கடப்பதற்கு இறைவன் தோணியாகவே வருவார். வாழ்க்கையில் கரையேற நீங்கள் இந்த விஷயங்களை செய்து பாருங்கள், நிச்சயம் நல்லது நடக்கும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சந்திர பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். சுக்கிர பகவானுடைய ஓரையில் சொத்து சம்பந்தமான விஷயங்களில் நல்ல முடிவுகள் எடுக்கக்கூடும். அரசு சம்பந்தமான விஷயங்களுக்கு புதன் பகவானுடைய ஓரை நன்மையை தரும்.
சுப நிகழ்ச்சிகளுக்கு குரு பகவானுடைய ஓரையையும், பணம் தொடர்பான செயல்பாடுகளுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையையும் பயன்படுத்துவது நல்லது. நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மகரம், ரிஷபம், கன்னி, கடகம், விருச்சகம். பகை ராசிகள் மேஷம், தனுசு, கும்பம். அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு, அதிர்ஷ்ட எண் 2, அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம். நட்சத்திரத்தினுடைய அடிப்படையில் பலன்களை பார்க்கும் போது உத்திரத்தில் பிறந்தவர்கள் 2, 3, 4ஆம் பாதங்கள்ல பிறந்தவங்களுக்கு பிறரால உதவி கிடைக்கும். கேட்ட இடத்துல பணம் கிடைக்கும். உங்களுடைய தேவைகளை நிறைவேற்றிக் கொள்வீர்கள். மனதில் நிம்மதி இருக்கும். அஸ்தம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்கள்ல பிறந்தவங்களுக்கு அதிபதியாக இருக்கக்கூடியவர் சந்திர பகவான் தான். திங்கட்கிழமை நாளாக இருப்பதால் அம்மன் வழிபாடு செய்யுங்கள். சாந்தமாக இருக்கக்கூடிய அம்பிகை வழிபடலாம். நிச்சயம் உங்களுக்கு நன்மைகள் பிறக்கும். அஸ்தம் நட்சத்திரக்காரர்களை உற்சாகமாக இருப்பீர்கள். செய்யக்கூடிய வேலையில் உங்களுக்கு வேகம் இருக்கும், சந்தோஷம் இருக்கும், மன திருப்தி நிறைந்த நாள். சித்திர நட்சத்திரம் 1, 2ஆம் பாதங்கள்ல பிறந்தவங்களுக்கு அதிபதி செவ்வாய் பகவான். தெய்வம் முருகப்பெருமானை வழிபடுவதற்கு உரிய நாள். சாதகமான சூழல்கள் இருக்கும். மாணவர்கள் ஈடுபாடு அதிகரிக்கும். படிப்பினுடைய போக்கை புரிந்து கொள்வீர்கள். தம்பதியர்களுக்கிடையே நல்ல ஒரு சூழ்நிலைகள் ஏற்படும். இந்த நாள் மகிழ்ச்சி, ஆனந்தம், சந்தோஷம் அதிகரிக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீ ராமஜெயம். துலாம் ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருக பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாகவே கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ துலாம் ராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ சுக்கிர பகவானை போற்றி. ஓம் ஸ்ரீ மகாலட்சுமி தாயே போற்றி. ஓம் ஸ்ரீ துலாம் ராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. இன்று 17/2/2025 ஸ்ரீ குரோதி ஆண்டு மாசி மாதம் 5ஆம் நாள் திங்கட்கிழமை, உத்தராயணம். துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த நாள் வெளியே செல்லக்கூடியவர்களுக்கு அலைச்சல் இருக்கும். சில வேலைகளை பொறுத்துதான் கவனிக்க வேண்டும். அவசரப்படுதல் கூடாது. நடக்கும் பொழுது நடக்கட்டும் என்று அமைதியாக விட்டுவிடுங்கள். வாழ்க்கை போகிற போக்கிலேயே செல்லுங்கள். அது உங்களுக்கு எந்த விதங்களிலும் நெருக்கடி கொடுக்காது. வாழ்க்கையை உங்கள் விருப்பத்திற்கு இழுத்து கொண்டால் தான் நீங்கள் கஷ்டப்படுகிறீர்கள். ஆகவே வாழ்க்கையில் சின்ன சின்ன விஷயங்களை அனுபவிப்பதற்கு உங்களுடைய கையில் இருக்கிறது. பெரிய பெரிய விஷயங்கள் நடப்பது என்றால் அது வாழ்க்கையினுடைய கையில் தான் இருக்கிறது. ஆக காலத்தினுடைய கையில் விட்டுவிட்டு உங்களுடைய செயல்களில் கவனமாக இருங்கள். பண வரவு உண்டாகும். அதை எப்படி பத்திரப்படுத்துவது என்கிற எண்ணத்தோடு இருப்பீர்கள். வாழ்க்கை துணைவருடைய வழியின் சில செயல்களில் ஆதாயம் ஏற்படலாம். சந்திராஷ்டமம் இருப்பதால் சில வேலைகள் நடக்கும், சில வேலைகள் இழுபறியாக கூட இருக்கும். அதிலும் சுவாதி விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம். சில வேளைகளில் மாணவர்கள் படிக்கக்கூடிய விஷயங்களில் கவனித்து படிப்பது நல்லது. உங்களுக்கு பள்ளியில் இருக்கக்கூடிய சில அழுத்தங்கள் காரணமாக மனக்கவலையாக உணர்வீர்கள். நேரத்திற்கு படிக்க முடியாமல் போகலாம். உடல் அசதி, மனச்சோர்வு இருக்கும். பெற்றோர்களிடத்தில் வெளிப்படையாக சில விஷயங்களை பற்றி, உங்களுடைய கல்வியை பற்றியோ படிப்பை பற்றியோ உங்களுடைய மனதில் இருக்கக்கூடிய ஆசைகளையோ நீங்கள் வெளிப்படுத்த வேண்டும். மனம் விட்டு தினந்தோறும் பேசுவது, பெற்றோர்களிடத்தில் ஆசை பெறுவது நல்லது. மாணவர்களுக்கு குடும்ப சூழ்நிலைகளை கருத்தில் கொண்டு சில வேலைகளில் ஈடுபடுவீர்கள். செலவுகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். குழந்தைகளுடைய கல்வி சம்பந்தமான விஷயங்களாகட்டும், அவர்களுடைய முதலீடு சார்ந்த விஷயங்களிலும் சரி, அதிக பணம் தேவைப்படும் உங்களுக்கு. உழவு துறைகளில் இருப்பவர்கள், வேளாண்மை விவசாயம் சார்ந்த துறைகளில் இருப்பவர்கள் கவனமாகவே சில வேலைகளில் ஈடுபட வேண்டும். கால்நடை மூலமாக சில பண விரயங்கள் இருக்கும். அனுகூலம் ஏற்பட பொறுமையாகத்தான் இருக்க வேண்டும். நினைப்பது ஒன்று, நடப்பது ஒன்று என்பது போல கூட காணப்படலாம். எதிலும் அவசரப்படாதீர்கள். பொறுமையாக இருந்து சிந்தித்து செய்யுங்கள். பங்கு சந்தை மற்றும் வர்த்தகம் சார்ந்த துறைகளில் இருக்கிறவங்க பணத்தை முதலீடு செய்யாமல் இருக்கிறது நல்லது. உங்களுடைய செயல்கள் எப்படி இருக்கும் என்பதை நீங்கள் மட்டுமே அறிவீர்கள். உங்களுக்கு எது பலம், எது பலவீனம் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். பிறரோடு பேசக்கூடிய விஷயங்கள் இனிமையாகத்தான் இருக்கும். பேச்சில் சர்க்கரை கட்டி போல காணப்படும். அவ்வளவு மிக அழகாக பேசுவீர்கள். எல்லோரும் உங்களுடைய வார்த்தைக்கு நம்பகத்தன்மையாகத்தான் இருப்பார்கள். அவ்வளவு அழகாக உங்களுடைய வார்த்தைகள் வெளிப்படும். மாணவர்களுக்கு படிக்க வேண்டும் என்கிற ஆசை இருக்கும். இருந்தாலும் சில நேரங்களில் வரக்கூடிய சின்ன சின்ன தடை தாமதங்கள் உங்களுக்கு சில மன சலிப்பை கொடுத்துவிடும். கவனமாக இருங்கள். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் மிகுந்த அனுகூலத்தை கொடுக்கும். செவ்வாய் பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சம்பந்தமான விஷயங்கள், அரசாங்கம் தொடர்புடைய செயல்கள் செய்தால் நல்லது. பணம் சார்ந்த விஷயங்களுக்கு சந்திர பகவானுடைய ஓரையும், கல்வி சம்பந்தமான விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையும் நன்மை தரும். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் கும்பம், மிதுனம், துலாம், சிம்மம், தனுசு. பகை ராசிகள் மீனம், மகரம், கடகம்.
அதிர்ஷ்ட திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 1, அதிர்ஷ்ட நிறம் பொன்னிறம். நட்சத்திர பலன்கள். சித்திரை நட்சத்திரம் 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி செவ்வாய் பகவான். தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய வழிபாடு நல்லது. சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அனுகூலமான பலன்கள் கிடைக்க வாய்ப்புகள் இருக்கிறது. வழியே போகிறவர்கள் திட்டமிட்டு வேலைகளை கவனிக்க வேண்டும். சில நேரம் அலைச்சல் இருக்கும், இருந்தாலும் ஏதாவது ஒரு வகையில் பலன் கிடைக்கும். சுவாதி நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு தேவையற்ற கடன் சார்ந்த பிரச்சனைகள் வரலாம். பொருளாதார நெருக்கடிகள் உண்டாகும். உடல் நலம் சார்ந்த மனநலம் சார்ந்த விஷயங்களில் கவனமாக இருங்கள். எதையும் அதிகமாக யோசித்து சிரமப்பட வேண்டாம். விசாக நட்சத்திரம் 1, 2, 3ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி குரு பகவான். தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி பகவான் வழிபாடு நல்லது. விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முன்னேற்றங்கள் ஏற்படும். செலவுகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். குடும்ப தேவைகளை நிறைவேற்றுவது கடினமாக உணர்வீர்கள். கலைத்துறைகளில் இருப்பவர்களுக்கு வளர்ச்சி ஏதாவது ஒரு வகையில் கிடைக்கும். இந்த நாள் முன்னேற்றங்கள் நிறைந்த நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். விருச்சிக ராசி அன்பர்களே, இன்றைய நாளுக்கான பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ விருச்சிக ராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ செவ்வாய் பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ முருகப்பெருமானே போற்றி. ஓம் ஸ்ரீ விருச்சிக ராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. இன்று 17/2/2025 ஸ்ரீ குரோதி ஆண்டு மாசி மாதம் 5ஆம் நாள் திங்கட்கிழமை, உத்தராயணம். விருச்சிக ராசி அன்பர்கள், இந்த தினத்தில் நீங்கள் செய்யக்கூடிய வேலையில் ஆர்வத்தோடு இருப்பீர்கள். சிந்தனைகள் உங்களுக்கு வேறு விதமாகவே இருக்கும். சிந்திப்பது ஒன்று, செய்வது ஒன்று என்றுதான் காணப்படும். பிறர் சொல்லக்கூடிய விஷயங்களில் இருக்கக்கூடிய உண்மை நிலை என்ன என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். யார் என்ன சொன்னாலும் அப்படியே நம்பாதீர்கள். மிக நெருக்கமானவர்கள், குடும்ப உறவுகள், நண்பர்கள், இப்படி யார் உங்களுக்கு வேண்டியவர்களாக இருந்தாலும் சரி, அவர்கள் சொல்லக்கூடிய விஷயங்களில் இருக்கக்கூடிய தன்மை என்ன, அவங்களுடைய பலத்தையும் பலவீனத்தையும் நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். பிறர் உங்களை ஏமாற்றுவதற்கு நிறைய வழிவகைகள் இருக்கிறது. எவரிடத்திலும் ஏமாறாமல் இருக்க வேண்டுமானால் சந்திர பகவானைத்தான் நீங்கள் வணங்க வேண்டும். திங்கட்கிழமை தினம் சந்திர பகவானை வணங்கி அவருக்கான காயத்ரி மந்திரத்தை சொன்னால் நிச்சயம் உங்களுக்கு மனம் சார்ந்த பிரச்சனைகள் அகலும். நல்ல தீர்வுகள் கிடைக்கும். முடிவுகள் நல்லதாக எடுப்பீர்கள். வெளியூர்களுக்கு செல்பவர்களுக்கு உங்களுக்கு ஒரு சில அனுபவங்கள் ஏற்படலாம். தொழில் ரீதியாக சில முதலீடுகளை மேற்கொள்ள நினைப்பீர்கள். கூட்டு தொழிலாகட்டும் அல்லது சுய தொழிலாக செய்பவர்கள், சிறு குறு வியாபாரத்தில் இருப்பவர்கள் ஏதாவது ஒரு பணத்தை முதலீடு செய்தால்தான் உங்களுக்கு வருமானமே கிடைக்கும். அப்படிப்பட்ட ஒரு சூழலில் தான் நீங்கள் இருப்பீர்கள். கடுமையாக உழைக்கக்கூடியவர்கள், குடும்பத்திற்காக எந்த விதமான சுயநலமும் இல்லாமல் பொது நலத்தோடு பாடுபடக்கூடியவர்கள் நீங்கள். துறை சார்ந்த விஷயங்களில் மிக கவனமாக இருங்கள். அரசு அலுவலகங்கள்ல பணி செய்யறவங்களுக்கும் தனியார் துறைகள்ல பணி பண்றவங்களுக்கும் மிக ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். மற்றவர்களோட பேசும் பொழுது பேச்சுக்களை குறைத்துக் கொள்ளுங்கள். ரகசியங்களை வெளிப்படுத்தாதீர்கள். மற்றவர்களோடு பேசக்கூடிய சூழ்நிலை ஏற்படலாம். அந்த நேரத்தில் நீங்கள் யார் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். உங்களுக்கான பலம் என்ன, பலவீனத்தை அறிந்து செயல்படுவது நல்லது. மாணவர்களுக்கு படிப்பு சார்ந்த விஷயங்களில் சின்ன சின்ன குழப்பங்கள் ஏற்படும். படிப்பின் மீதான போக்கு மாறுபடலாம். தேர்வுகளில் உங்களுக்கு உயர்ந்த மதிப்பெண் பெறுவதற்கு கடினமாக உழைக்க வேண்டி இருக்கும். ஒவ்வொரு விஷயத்தையும் போராடிதான் ஜெயிப்பீர்கள். காரணம், காலபுருஷ தத்துவத்தினுடைய அடிப்படையில் 8ஆம் வீடு என்பது விருச்சிக ராசி. 12 வீடுகளில் 8ஆம் வீடாக வரக்கூடியதுதான். அவை ஆயுள் பாவகம் என்று பெயர். 8ஆம் வீடு பொதுவாக ஒருவருடைய ஜாதகத்தில் 8ஆம் வீடு என்பது ஆயுள் ஸ்தானத்தை குறிக்கும். உங்களுடைய ராசிப்படி 8ஆம் இடத்தில் நீங்கள் இருக்கிறீர்கள். எதையுமே ஒரு முறைக்கு பலமுறை சிந்தித்து செய்தால்தான் நல்லது. நட்புகள் அதிகமாகத்தான் இருக்கும். நிறைய நண்பர்கள் உங்களிடம் சேருவார்கள். நல்ல புத்தி கூர்மை பெற்றவர்களாக இருப்பீர்கள். எதையும் உடனே புரிந்து கொள்ளக்கூடிய ஞானம் உங்களுக்கு உண்டு. ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சந்திர பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் மிகுந்த அனுகூலத்தை தரும். கல்வி, வேலை, பூமி சம்பந்தமான விஷயங்கள், வாகனம் தொடர்புடைய முயற்சிகள் அனைத்திற்கும் சுக்கிர பகவானுடைய ஓரையை பயன்படுத்துவது நல்லது. சுப நிகழ்ச்சிகளுக்கு குரு பகவானுடைய ஓரை நன்மையை தரும். நட்பு, பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மீனம், கடகம், கன்னி, மகரம், விருச்சகம். பகை ராசிகள் கும்பம், மிதுனம், சிம்மம்.
அதிர்ஷ்ட திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 7, அதிர்ஷ்ட நிறம் வெளிர் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். விசாக நட்சத்திரம் 4ஆம் பாதங்கள்ல பிறந்தவங்களுக்கு அதிபதி குரு பகவான். தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி பகவான் வழிபாடு நல்லது. மாற்றங்கள் ஏற்படும். விருச்சிக ராசி அன்பர்களே, உண்மை நிலையை புரிந்து கொள்வது நல்லது. யாரிடத்திலும் பொறுப்புகளை கொடுக்காதீர்கள். சில வேலைகளை நீங்களே முன்னின்று நடத்த வேண்டிய நாள். அனுஷம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சனீஸ்வர பகவான். தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. முதலீடுகள் அதிகரிக்கலாம். தொழில் சார்ந்த விஷயங்களை பற்றி தெரிந்து கொள்வீர்கள். நம்பிக்கையாகவே இருப்பீர்கள். இருந்தாலும் உங்களுடைய துறை சார்ந்த விஷயங்களை அதிகமாக தெரிந்து கொள்வது நல்லது. கேட்ட நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்கள்ல பிறந்தவங்களுக்கு அதிபதி புதன் பகவான். தெய்வம் ஸ்ரீ மகாவிஷ்ணு பெருமாள் வழிபாடு. ஓம் நமோ நாராயணா, ஓம் நமோ நாராயணா, ஓம் நமோ நாராயணா என்று ஸ்ரீமன் நாராயணரை வழிபட்டு வந்தால் நல்ல பலன் கிடைக்க வாய்ப்புகள் கிட்டும். இன்றைய தினம் நீங்கள் ஒவ்வொரு விஷயத்தையும் சிந்திக்க வேண்டும். அவசரப்பட்டு முதலீடு செய்யாதீர்கள். உங்களுக்கான பொறுப்புகளை உணர்ந்து செய்ய வேண்டும். உத்தியோகம் சார்ந்த விஷயங்களில் பிறரிடத்தில் காட்டிலும் உங்களிடம் இருக்கக்கூடிய குறைகளை நிவர்த்தி செய்ய முன்னுக்கு வாருங்கள். குறைகளை தெரிந்து கொண்டு அவற்றை தவிர்ப்பது நல்லது. இந்த நாள் யோகம் லாபம் நிறைந்த நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். தனுசு ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை தெரிந்து கொள்ளலாம். நவ கிரகங்களினுடைய நல்ல ஆசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருக பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ தனுசு ராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ குரு பகவானை போற்றி. ஓம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தியே போற்றி. ஓம் ஸ்ரீ தனுசு ராசியின் சித்தர் பெருமானை போற்றி போற்றி. இன்று 17/2/2025 ஸ்ரீ குரோதி ஆண்டு மாசி மாதம் 5ஆம் நாள் திங்கட்கிழமை, உத்தராயணம். தனுசு ராசி அன்பர்களே, நேரம் கிடைக்கும் பொழுது திருச்செந்தூருக்கு சென்று வாருங்கள். திருச்செந்தூர் என்பது குருஸ்தலம். முருகப்பெருமான் குரு காரகன், புத்திர காரகன். உங்களுடைய குழந்தைகளுடைய வாழ்க்கை வளர்ச்சி நல்ல விதமாக அமைந்திட, பூர்வ புண்ணிய ஸ்தானம் பலப்பட திருச்செந்தூர் முருகப்பெருமானை வழிபடுவதற்கு உகந்தது. எத்தனை தெய்வங்கள் எத்தனை ஸ்தலங்கள் இருந்தாலும் உங்களுடைய ராசிக்கு பிரத்யேகமாக திருச்செந்தூர் முருகப்பெருமானை அவருடைய பாதத்தை கெட்டியாக பிடித்துக் கொண்டு வாழ்க்கையில் முன்னேற முயற்சி செய்யுங்கள். ராசியினுடைய கிரக நிலைகள் எப்படி இருக்கிறதோ அதுபடிதான் உங்களுக்கு பலன்கள். தனுசு ராசி அன்பர்கள் பெரியவர்களுக்கு தகுந்த மதிப்பளிக்க வேண்டும். அவர்களை பற்றி குறை சொல்வதோ அவர்களை பற்றி விமர்சனங்கள் செய்வதோ கூடாது. வீட்டில் பெரியவர்களுக்கு தேவையான உதவிகளை அன்றாடம் செய்து வாருங்கள். பெற்றோர்களிடத்தில் ஆசி பெற்று உங்களுடைய வேலைகளை கவனித்தால் குரு பகவானுடைய அனுகிரகம் உங்களுக்கு கிடைக்க வாய்ப்புகள் உண்டு. செய்த தவறுக்கு பிராயச்சித்தம் கிடைக்கும். வாழ வழி கிடைக்கும். மாற்றங்கள் ஏற்படும். மகிழ்ச்சி நிறைந்த நாளாகும். நல்ல தருணங்கள் குடும்ப சூழலில் ஏற்படலாம். வெளியே செல்பவர்களுக்கு புதியவர்களுடைய ஆதரவும் ஒரு சில நபர்களுடைய அறிமுகமும் ஏற்படலாம். வரவேண்டிய பணம் உங்களுக்கு மிகச் சரியான நேரத்தில் கைக்கு வந்து சேரும். குடும்ப தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். மிகவும் திறமை வாய்ந்தவர்கள் நீங்கள். பொதுவாகவே எதை செய்தாலும் மிகச் சரியாக செய்ய வேண்டும் என்கிற எண்ணங்கள் உண்டு. தம்பதிகள் ஒற்றுமை இருக்கும். இருவருமே ஒரு அனுசரணையான போக்கோடு இருப்பீர்கள். 7ஆம் இடம் என்பது மனைவி ஸ்தானம். தொழில் கூட்டாளிகளை பற்றி சொல்லக்கூடிய இடம். நட்பு வட்டாரங்களை பற்றி உங்கள் நண்பர்கள் யார், எப்படிப்பட்டவர்கள் என்பதை உங்களுடைய ராசியினுடைய பாவத்தில் 7வது இடத்தை வைத்தே சொல்லிவிடலாம். நல்லவர்களோடு இருக்கிறீர்களா அல்லது தீயவர்களோடு இருக்கிறீர்களா, அவர்கள் எப்படிப்பட்ட குணம் பெற்றவர்கள், உங்கள் மீது உண்மையிலேயே அன்பு உள்ளவர்களா, இப்படிப்பட்ட ஒரு பல விஷயங்களை நீங்கள் தெரிந்து கொள்ளலாம் 7ஆம் இடத்தை வைத்து. எதையும் தைரியமாக முன்னெடுத்து செல்வீர்கள். பேச்சுக்கள் வலுக்கும். வலிமை பெற்றவர்களாக இருப்பீர்கள். திறமைகள் உண்டாகும். சமூக வேலைகளில் பலதரப்பட்ட மக்களுடைய ஆதரவு இருக்கும். 7ஆம் இடத்தில் செவ்வாய் பகவான் என்பவர் வீரியத்திற்கும் தைரியத்திற்கும் அதிபதியானவர். எந்த இடங்களில் இருந்தாலும் நீங்கள் மிகப்பெரிய நபராக காட்டிக்கொள்வீர்கள். செய்யக்கூடிய வேலையிலும் சரி, வியாபாரங்களிலும், தொழில் சார்ந்த விஷயங்களிலும், அலுவலக செயல்களிலும் சரி, பலரும் இருந்தாலும் அந்த இடத்தில் நீங்கள் தான் தலைமை பண்பாக இருப்பீர்கள். எல்லோரையும் வழிநடத்தக்கூடிய தலைவராகவும் இருப்பீர்கள். சமூக சிந்தனை அதிகரிக்கும். பிறருக்கு அறிவுரை சொல்வீர்களே தவிர பிறர் உங்களுக்கு அறிவுரை சொன்னால் அது எடுபடாது. அவற்றை நிராகரித்து விடுவீர்கள். தனுசு ராசி என்பர்கள், அது வீட்டில் உங்கள் துணைவி சொன்னாலும் சரி, தலைமை அதிகாரிகள் சொன்னாலும் சரி, உங்களுக்கு என்ன மனதில் தோன்றுகிறதோ அதை தான் செய்வீர்களே தவிர பிறருடைய வார்த்தைக்கு அவ்வளவாக மதிப்பு இருக்காது.
ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சூரிய பகவான், செவ்வாய் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை தரும். குரு பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சம்பந்தமான விஷயங்கள், அரசாங்கம் தொடர்புடைய விஷயங்கள் செய்தால் நல்லது. பணம் சார்ந்த விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையும், கல்வி சம்பந்தமான விஷயங்களுக்கு புதன் பகவானுடைய ஓரையும் நன்மை தரும். தொழில் தொடர்பான முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், குரு பகவானுடைய ஓரைகள் நல்லது. நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மேஷம், சிம்மம், தனுசு, கும்பம், துலாம். பகை ராசிகள் ரிஷபம், கன்னி, கடகம், மீனம். அதிர்ஷ்ட திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 9, அதிர்ஷ்ட நிறம் இளம் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். மூலம் நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதியாக இருக்கக்கூடியவர் கேத்து பகவான். அவருக்கு தெய்வம் விநாயகப் பெருமானை வழிபடுங்கள். வாக்குண்டாம் நல்ல மனமுண்டாம், அமலரால் நோக்குண்டாம் மேனி நொடங்காது, பூக்கொண்டு துப்பார் திருமேனி தும்பிக்கை யான் பாதம் தப்பாமல் சார்வார் தமக்கு. ஆக இந்த ஸ்லோகத்தை சொல்லி நீங்கள் வழிபாடு செய்தால் கேத்து பகவானால் ஏற்படக்கூடிய சின்ன சின்ன தாக்கங்கள் தீரும். மாற்றமாகவே இருக்கும். நல்ல தருணங்களும் ஏற்படும். தாமதங்கள் குறையும். பூராடம் நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சுக்கிர பகவான். தெய்வம் ஸ்ரீ மகாலட்சுமி தேவியை வழிபட செல்வ சேர்க்கை இருக்கும். பேச்சு திறமை அதிகரிக்கும். பிறரை சந்தோஷப்படுத்த, குஷிப்படுத்தும் விதமாக உங்களுடைய வார்த்தைகள் இருக்கும். உங்களுக்கும் மன நிம்மதி, பிறருக்கும் மன நிம்மதி என்பது போலத்தான் உங்களுடைய பேச்சுக்கள் அமையும். காரிய அனுகூலம். பேசிய வேலைகளை வாங்கி விடுவீர்கள். உங்களுடைய காரியத்தை சாதித்துக் கொள்வீர்கள். உத்திராடம் நட்சத்திரம் 1 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சூரிய பகவான். தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு பல நிலைகளில் முன்னேற்றத்தை கொடுக்கும். நல்ல ஆதரவுகள் கிடைக்கும். சூரிய பகவானை வழிபடுங்கள். தினந்தோறும் நீங்கள் ஓம் ஸ்ரீ ஆதித்யாய நமக, ஓம் ஸ்ரீ ஆதித்யாய நமக, ஓம் ஸ்ரீ ஆதித்யாய நமக என்று சூரிய பகவானுக்கான இந்த ஒருவரை மந்திரத்தை உச்சரித்து வரலாம். அல்லது ஓம் ஸ்ரீ ஆதி பகவானே போற்றி என்றும் உச்சரிக்கலாம். நல்ல ஆதரவுகள் கிடைக்கும். பாராட்டுகள் பிறக்கும். பலதரப்பட்ட நபர்களுடைய நல்ல ஆதரவு கிடைக்கும். மேன்மை நிறைந்த நாள். இந்த நாள் எல்லா நலனும் வளமும் பெற்று சீரும் சிறப்புமாக பல்லாண்டு காலம் வாழ்க பல்லாண்டு என பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். மகர ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருக பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ மகர ராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ சனீஸ்வர பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ சிவ பெருமானே போற்றி. ஓம் ஸ்ரீ மகர ராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. இன்று 17/2/2025 ஸ்ரீ குரோதி ஆண்டு மாசி மாதம் 5ஆம் நாள் திங்கட்கிழமை, உத்தராயணம். ஆகவே மகர ராசி அன்பர்களே, நீங்கள் பயன்படுத்தக்கூடிய வண்டி வாகனங்களினால் சில செலவுகள் இருக்கும். பயன்படுத்தக்கூடிய பொருட்களின் தன்மைக்கு ஏற்றாற் போல் கையாளுங்கள். உறவுகளுடைய வருகை மகிழ்ச்சியை தரலாம். கால்நடை சம்பந்தமான விஷயங்களில் கவனமாக இருப்பது நல்லது. வேலையாட்களை தட்டி கொடுத்து வேலை வாங்குங்கள். வியாபாரத்தினுடைய போக்கை நன்றாக கூர்ந்து கவனிப்பீர்கள். அனுபவங்கள் வெளிப்படும். யாரிடத்தில் எதை பேச வேண்டும், எப்படி பேச வேண்டும், சாணக்கியத்தனமாக எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்கிற முழுமையான நுணுக்கங்களை தெரிந்தவர்கள் நீங்கள். திட்டமிட்ட வேலைகள் திட்டமிட்டபடி நடக்கும். சில வேலைகள் எதிர்பார்த்த ஒரு நல்ல சூழ்நிலைகளையும் நல்ல முடிவுகளையும் கொடுக்கலாம். வீட்டில் திருமணமானவர்கள், தம்பதியர்கள் ஒருவருக்கொருவர் அனுசரித்து போக வேண்டிய நாள். சில நேரம் உங்களுக்கு சஞ்சலங்கள் இருக்கும். 4ஆம் வீடு. வீடு, மனை, வண்டி, வாகனம், தாய்க்குண்டான பாவகாதிபதி 6ஆம் வீட்டில் இருக்கிறார்கள். ஆகவே சில நேரம் தாயினுடைய உடல் நலம் சார்ந்த விஷயங்களில் கவனமாக இருங்கள். பயன்படுத்தக்கூடிய வண்டியினுடைய பராமரிப்பு செலவுகள் கொஞ்சம் வரும். அதே போல மனை, வீட்டு தொடர்பான சின்ன சின்ன செலவுகள் ஏற்படலாம். சூழ்நிலைகளுக்கு தகுந்தாற் போல் இருங்கள். லாபத்தில் சுக்கிர பகவான் இருக்கிறார். உங்களுடைய தேவைகளை நிறைவேற்றிக் கொள்வீர்கள். ஏதாவது ஒரு வகையில் பண வரவு இருக்கும். அரசாங்க உத்தியோகத்தில் இருப்பவர்கள், அதிலும் கணக்கு சார்ந்த துறைகளில் இருப்பவர்கள், கம்ப்யூட்டர் டெக்னாலஜி சார்ந்த துறைகளில் பணிபுரிபவர்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் நன்மைகள் ஏற்படும். சம்பாதிக்கக்கூடிய பணத்தை வைத்து கடன் சார்ந்த விஷயங்களை சமாளிப்பீர்கள். வீடு, மனை கட்ட வேண்டும் என்கிற எண்ணங்கள் எழலாம். எதிர்பார்த்தபடி வங்கி கடன் உதவியும் சிலருக்கு கிடைக்கும். உங்களுடைய சொந்த தேவைக்காக தொழில் செய்வதாக இருக்கட்டும், வியாபாரத்தில் பணத்தை போடுவதாக இருக்கட்டும், அல்லது வீடு கட்டுவது, நிலம் வாங்குவது, இப்படி பிள்ளைகளுடைய கல்விக்கான விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு பணம் கிடைக்கும்.
குழப்பங்கள் விலகும் நாள். மன ரீதியாக இருக்கக்கூடிய சின்ன சின்ன கஷ்டங்கள் அகலம். சந்திர பகவான் இந்த நாள் விடாது வழிபடுங்கள். ஓம் பத்மத் வஜாய வித்மகே ஹேம ரூபாய தீமகி தன்னோ சோம பிரசோதயாத் என்று இந்த காயத்ரி மந்திரத்தை 108 முறை, அதிகபட்சம் குறைந்த அளவு 27 முறையாவது நீங்கள் பூஜை அறையில் அமர்ந்து ஆத்மார்த்தமாக ஸ்ரீ சந்திர பகவானை நினைத்து வழிபட்டால் நிச்சயம் உங்களுக்கு வரவேண்டிய பணம் கிடைக்கும், மன கஷ்டங்கள் தீரும், மன நிம்மதி உண்டாகும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சந்திர பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். சுக்கிர பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சம்பந்தமான விஷயங்கள், அரசாங்கம் தொடர்புடைய செயல்கள் செய்தால் நல்லது. பணம் தொடர்பான விஷயங்களுக்கும் கல்வி சம்பந்தமான செயல்பாடுகளுக்கும் புதன் பகவானுடைய ஓரை நன்மையை தரும். தொழில் சம்பந்தமான முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உத்தமம். குடும்பம் சார்ந்த விஷயங்களில் முடிவு எடுப்பதற்கு புதன் பகவானுடைய ஓரை அதீத நன்மையை தரும். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் ரிஷபம், கன்னி, மகரம், மீனம், விருச்சகம். பகை ராசிகள் மேஷம், சிம்மம், மிதுனம், துலாம். அதிர்ஷ்ட திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 2, அதிர்ஷ்ட நிறம் பொன்னிறம். நட்சத்திர பலன்கள். உத்திராடம் நட்சத்திரம் 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சூரிய பகவான். தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானை வணங்கி வருவது நல்லது. ஓம் நம சிவாய, சிவாய நமவோம். வய நமசி மசிவயன யனம சிவ, சிவய நம, நம சிவய எனும் பஞ்சாட்சர மந்திரத்தை நீங்கள் பாராயணம் செய்தால் நிச்சயம் சிவ சூரிய பகவானுடைய அனுகிரகம் கிடைக்கும். பார்வதி பரமேஸ்வரனுடைய அருள் வேண்டி வழிபடுவதற்கு ஏற்ற நாள். மகிழ்ச்சி நிறைந்தவர்களாக இருப்பீர்கள். சந்தோஷம் குதூகலமாக இருக்கும். வெளிப்படையான தன்மைகளோடு இருப்பீர்கள். கால்நடை பயன்படுத்தக்கூடியவர்கள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டிய நாள். திருவோண நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சந்திர பகவான். தெய்வம் ஸ்ரீ அம்பிகை வழிபாடு நல்லது. பிறரால் உதவிகள் கிடைக்கும். நண்பர்கள் வட்டாரம் பெருகும். எதிர்பார்த்த கடன் தொகையை பெறுவீர்கள். யாரிடத்தில் கேட்டாலும் உங்களுக்கு பணம் வந்து சேரும். வேலை தொடர்பாக இருக்கக்கூடிய இடர்பாடுகள் அகலும். நல்ல உதவிகள் கிடைக்கும். அவிட்டம் நட்சத்திரம் 1, 2 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி செவ்வாய் பகவான். தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய வழிபாடு நல்லது. எல்லோரிடத்திலும் விட்டு கொடுத்து செல்லுங்கள். கடன் சார்ந்த சங்கடங்கள் இருக்கும். உடல் நலம் சார்ந்த விஷயங்களில் கவனமாக இருக்க வேண்டும். எதிரிகள் தொல்லைகள் இல்லாமல் இருக்க முருகப்பெருமானை வழிபடுங்கள். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். கும்பராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ கும்பராசியை போற்றி. ஓம் ஸ்ரீ சனீஸ்வர பகவானையை போற்றி. ஓம் ஸ்ரீ சிவ பெருமானே போற்றி. ஓம் ஸ்ரீ கும்பராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. இன்று 17/2/2025 ஸ்ரீ குரோதி ஆண்டு மாசி மாதம் 5ஆம் நாள் திங்கட்கிழமை, உத்தராயணம். உடல்நலம் சார்ந்த விஷயங்களில் மிக மிக கவனமாக இருக்க வேண்டும். கும்பராசி அன்பர்களே, வண்டி வாகன பயண நேரங்களில் கவனமாக இருக்க வேண்டும். நிதானத்தை கடைபிடிப்பது நல்லது. உணவு சார்ந்த துறைகளில் இருப்பவர்கள் எச்சரிக்கையாக இருங்கள். உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றங்கள் ஏற்பட இறை வழிபாடு நல்லது. மனதில் தன்னம்பிக்கையும் தைரியமும் அதிகரிக்கும். திட்டமிட்ட வேலைகளை மிக சரியாக முடிக்க வேண்டும் என்கிற எண்ணங்கள் எழும். சந்திர பகவானை வழிபடுங்கள். திங்கட்கிழமை தினம் இரவு நேரத்தில் பால் சாதம் சாப்பிடுவது நல்லது. பாலுக்கு அதிபதியானவர் சந்திர பகவானே, வெண்மை நிறம். ஆகவே சந்திர பகவானுக்கான இந்த காயத்ரி மந்திரத்தை உச்சரிப்பது நல்லது. ஓம் பத்மத் வஜாய வித்மகே ஹேம ரூபாய தீமகி தன்னோ சோம பிரசோதயாத் என்று 27 முறை உச்சரித்து பாருங்கள். சந்திர பகவானால் ஏற்படக்கூடிய தாக்கங்கள் குறைவதை நீங்கள் உணரலாம். மன சங்கடங்கள் அகலும். சொத்துக்கள் தொடர்பாக இருந்த சின்ன சின்ன பிரச்சனைகள் தீர வழிவகை உண்டு. உங்களுக்கு ஏற்றாற் போல தன வரவுகள் வந்து சேரும். அனுகூலம் நிறைந்த நாள். எதிர்பார்த்த வேலைகள் கைகூடி வரும். மன நிம்மதி, மன நிறைவு பெற சிவபெருமானை வழிபடுவதை இந்த நாள் நல்லது. அபிஷேகம் செய்யுங்கள். ஆராதனைகள் செய்யுங்கள். இளநீரால் அபிஷேகம், தேங்காய் பால் கொண்டு அபிஷேகம், பசும் தயிர் கொண்டு அபிஷேகம், அதே போல கரும்பு சாறு கொண்டு அபிஷேகம் செய்தால் இறைவனுடைய அனுகிரகத்தை நீங்கள் பரிபூரணமாகவே பெறலாம். மனக்கவலைகள், கஷ்டங்கள் தீரும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்.
சந்திர பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். சுக்கிர பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்புடைய விஷயங்கள் செய்தால் நல்லது. பணம் சம்பந்தமான விஷயங்களுக்கும் கல்வி சம்பந்தமான விஷயங்களுக்கும் புதன் பகவானுடைய ஓரை நன்மையை தரும். தொழில் தொடர்பான முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உத்தமம். குடும்பம் சார்ந்த விஷயங்களில் நல்ல முடிவு எடுப்பதற்கு புதன் பகவானுடைய ஓரை நன்மையை தரும். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மிதுனம், துலாம், தனுசு, மேஷம், கும்பம். பகை ராசிகள் கடகம், விருச்சகம், கன்னி, ரிஷபம். அதிர்ஷ்ட திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 1, அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள். அவிட்டம் நட்சத்திரம் 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி செவ்வாய் பகவான். தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய வழிபாடு நல்லது. தன்னம்பிக்கையாக இருப்பீர்கள், தைரியம் வலுக்கும். அவிட்ட நட்சத்திரத்தினுடைய அதிபதி செவ்வாய் பகவான் உங்களுடைய ராசிக்கு 5ஆம் வீட்டில் இருக்கிறார். வீடு, மனை, நிலம் சார்ந்த பூர்வீக சொத்துக்கள் சார்ந்த விஷயங்கள் கை கொடுக்கும். எதிர்பார்த்தபடி நன்மைகள் பிறக்கும். சதயம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ராகு பகவான் ராசிக்கு 2ஆம் வீட்டில் இருக்கிறார். எதிர்ப்புகள் குறையும். கடன் சம்பந்தமான நெருக்கடிகள் தீரும். மன நிம்மதி கிடைக்கும். பூரட்டாதி நட்சத்திரம் 1, 2, 3ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி குரு பகவான். தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி பகவான். வழிபாடு நல்லது. பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிர்பார்ப்புகள் நிறைவேறும். நம்பிக்கை அதிகரிக்கும். தெய்வ கடாட்சம் உண்டு. சிறப்பான பலன்களை பெறுவீர்கள். அனுகூலம் ஏற்படும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மகிழும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். மீன ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ மீன ராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ குரு பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தியே போற்றி. ஓம் ஸ்ரீ மீனராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. இன்று 17/2/2025 ஸ்ரீ குரோதி ஆண்டு மாசி மாதம் 5ஆம் நாள் திங்கட்கிழமை, உத்தராயணம். மீனராசி அன்பர்களே, பொதுவாக இந்த நாள் செய்யக்கூடிய வேலைகளில் மிகவும் கவனமாக இருப்பதே நல்லது. பேச்சுக்களின் மூலம் பணத்தை சம்பாதிப்பீர்கள். வாக்கு ஸ்தானாதிபதி சுகஸ்தானத்தில் இருக்கிறார். வீடு வாங்க வேண்டும், மனை வாங்க வேண்டும், நிலம் சம்பந்தமான விஷயங்கள், அது தொடர்புடைய செயல்கள், இது பற்றிய எண்ணங்கள் அதிகமாகவே இருக்கும். குடும்பத்தில் இருந்த சின்ன சின்ன வாக்குவாத பிரச்சனைகள், தம்பதியர்களுக்கிடையே இருந்த சில மன கஷ்டங்கள், கிளேசங்கள் குறையும். குழந்தைகளுடைய செயல்பாடுகளில் கவனமாக இருப்பதே நல்லது. உத்தியோக ரீதியாக தலைமை அதிகாரிகளிடத்தில் நல்லதொரு ஆதரவு கிடைக்கும். அனுகூலமான நாள். திறமைகளை வெளிப்படுத்துவீர்கள். உங்களுடைய ஒவ்வொரு செயல்களையும் பார்த்து மற்றவர்கள் பாராட்டும் விதமாகத்தான் அமையும். வெளியிடங்களில் இருந்த சங்கடங்கள் மறைந்துவிடும். உறவுகளால் ஏற்பட்ட அவமானங்கள் தீரம். பிறர் உங்களுக்கு செய்த சில சங்கடங்கள் மறைந்துவிடும். ஆனந்தமாகவும் மகிழ்ச்சியாகவும் புத்துணர்ச்சியாக இருப்பீர்கள். நல்ல சூழ்நிலைகள் நிலவும். உடல் நலம் நன்றாக இருக்கும். ஆரோக்கியமாக இருப்பீர்கள். நல்ல ஆசைகள் மேம்படும். எதிர்பார்த்த வேலைகள் கைகூடி வரும். மன நிம்மதி கிடைக்கும். மன கவலைகள் அகலும். நட்பு வட்டாரத்தின் மூலம் நன்மைகள் பிறக்கும். எதை செய்தாலும் ஒரு முறைக்கு பல முறை சுய தொழில் செய்பவர்கள், சொந்த தொழில் செய்பவர்கள் கவனமாக இருக்க வேண்டியதும் கூட. முதலீடு செய்வதற்கு முன்னர் பெரியவர்களோடு கலந்து ஆலோசித்து செய்யுங்கள். எல்லோரையும் மதித்து நடப்பதே நல்லது. ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சூரிய பகவான், செவ்வாய் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் அனுகூலத்தை கொடுக்கும். குரு பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சம்பந்தமான இனங்கள், அரசாங்கம் தொடர்புடைய விஷயங்கள் செய்தால் நல்லது. பணம் சம்பந்தமான விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையும், கல்வி தொடர்பான விஷயங்களுக்கு புதன் பகவானுடைய ஓரையும் நன்மை தரும். தொழில் சார்ந்த முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவானுடைய ஓரைகள் நல்லது. நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் கடகம், விருச்சகம், மீனம், ரிஷபம், மகரம். பகை ராசிகள் மிதுனம், துலாம், சிம்மம், தனுசு. இங்கு குறிப்பிட்டுள்ள நட்பு பகை ராசிகளை தவிர அந்த ராசிக்கு மற்ற ராசிகள் சம ராசிகளாகும். அதிர்ஷ்ட திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 9, அதிர்ஷ்ட நிறம் வெளிர் நீல நிறம். நட்சத்திர பலன்கள். பூரட்டாதி நட்சத்திரம் 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி குரு பகவான். தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி பகவான். வழிபாடு நல்லது.
கருத்து வேறுபாடுகள் குறையும். மன ஒற்றுமை இருக்கும். குடும்பத்தில் நல்ல சூழல்கள் அமையலாம். உத்திரட்டாதி நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சனீஸ்வர பகவான் தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல ஒத்துழைப்பு மேம்படும். நம்பிக்கையான சூழல்கள் அமையும். மன கசப்புகள் சங்கடங்கள் மறையும். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்பு மேம்படும். சங்கடங்கள் மறைந்துவிடும். ரேவதி நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி புதன் பகவான் தெய்வம் ஸ்ரீ மகாவிஷ்ணு பெருமாள் வழிபாடு நல்லது. ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புத்துணர்ச்சியான நாள். மகிழ்ச்சி இருக்கும். ஆசைகள் கைகூடி வரும். நம்பிக்கை நிறைந்த நாள். மன நிம்மதி பிறக்கும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். 12 ராசிக்காரர்களுக்கும் நம்முடைய சேனல் சார்பாக வாழ்த்துக்களும் வணக்கங்களும். வாழ்க வளமுடன். ஓம் நம சிவாய. சிவாய நம. ஓம் சரவணபவ. நற்பவி நற்பவி நற்பவி.